ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன். வாட்ஸ் சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்? ஸோ நம்ம சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்கு மீனிங் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து கருணை, அந்த மாதிரி கைண்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ ஆதரவு இல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ அதுக்காக நியமிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ல வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக கிராண்ட்ஸ் ரிசீவ் ஆகிறது, அண்ட் தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் டொனேஷன்ஸ், லீகசிஸ், ரெண்ட்ஸு, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு, எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இத்தனை கேட்டகரிஸ் வந்துருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேட்டகரிஸ், அன்றாடம் நம்ம லைஃப்பில் வந்து கவர் ஆகக்கூடிய விஷயம் தான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டு ஓகே, ஸோ என்ஜிஓ ஓகே, எஃப்எம்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்மளுக்கு ஜாலியான கண்டென்ட் தான். அதனால் நம்ம ஒரு விஷயத்துக்கும் அந்த இடத்துக்கே போய் நம்ம அந்த ஆடிட்டை வந்து பண்ண போகிறோம். அப்படி தான் வந்து இனிமேல் நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டோம். சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி லா படி, கான்ஸ்டியூஷன் படி எல்லாமே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம், ஓகேவா? ஸோ சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் அஸ்யூம், எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து ஹரிஷ் சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் வச்சுப்போம். என்னோடய தம்பி பேர். ஸோ ஹரிஷ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா? ஸோ ஹரிஷ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து கான்ஸ்டியூஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்களா, ஸோ அது படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் அமைச்சிருக்காங்களா, அண்ட் தென் இன்டர்னல் செக்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, ஸோ எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக பேங்க்கில் ரெகுலராக என்ன பண்ணுறாங்களா, டெபாசிட்ஸ்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகே? அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டொனேஷன்ஸ் ரெகுலராக பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆனுவல் லைஃபாக பண்ணுறாங்களா, இல்லை வந்து மந்த்லி பேசிஸில் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெசிப்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் லீகசிஸ். வாட் லீகசிஸ் இந்த சென்ஸ் நார்மலாக ஃபார்முலா கரஸ்பாண்டன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ரெசிப்ட்ஸ், என்னென்ன மாதிரியான பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டான அவைலபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சு நம்ம அமௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும், ஓகேவா? அண்ட் தென் வந்து ரெண்ட்டு. எல்லாருமே வந்து ஓனாக வச்சுருப்பாங்க பில்டிங்ஸ், அதில் தான் வந்து இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து ரெண்ட் எடுத்து அதுலேயும் வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் வந்து ரன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ லைக் வைஸ் இந்த ஹரிஷ் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்ட் வச்சு என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அங்கே வாடகை கொடுக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்க, அமௌண்ட் ஆஃப் ரெண்ட்டு, ஸோ அக்ரிமெண்ட்டு அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட்டு, அந்த டியூ டேட் மாதம் எத்தனாம் தேதிக்கு அவங்க கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நுணுக்கமாக கொடுத்துருக்காங்களா, எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். நெக்ஸ்ட் என்னது, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இந்த சென்ஸ் அவங்க வந்து டிடிஎஸ், அதாவது ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிடக்ஷன் பண்ணதை கரெக்டாக ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்கம் டேக்ஸில் படிச்சுப்போம் இல்லையா, ஸோ டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படிங்கிறப்போ கொடுக்குறப்பவே அதை டிடக்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதை போய் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா, ஸோ ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம கட்டி முடிச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி இது வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வவுச் பண்ணிவிட்டு அது எல்லாமே ரீபேமெண்ட் எல்லாமே கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே கவர் ஆகிறது, இந்த மாதிரி வந்து கிராண்ட் கொடுக்குறது, இன்வென்ட்ரிஸ் கொடுக்குறது, அண்ட் தென் கேஷ் பேங்க்லேருந்து கொடுக்குற பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் பர்பஸ்லால் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம வவுச் பண்ணணும், ஓகே? அண்ட் தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், ஓகே? அண்ட் தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், ஓகே? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இந்த சென்ஸ் இவங்க வந்து அவங்க அமௌண்ட் அவங்களுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு இல்லை, நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கரெக்டாக வருதா, அதுக்கான கால்குலேஷன்ஸ் போட்டு பார்க்கணும். அப்ராப்ரியேட்டான டிவிடெண்ட் வந்து எல்லாமே இருக்கா, பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் வந்து கம்பேரிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்பெஷல் என்கொயரிஸ் மேக் பண்ணி என்ன பண்ணணும், எல்லா டிவிடெண்ட்டும் வந்து கரெக்டான ஷெடியூல் படி கேரிங் அமௌண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோதான் என்ன இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சென்ஸ் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் ரிசிப்ட், வெளியில் போகிற அந்த அவுட் கோயிங்ஸ், எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராமேட்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரிலாம் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய செலவுகள், அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் தென் கிராண்ட்ஸ் இந்த சென்ஸ் இந்த இடத்துல வந்து
வவுச் அந்த அமௌண்ட்டு கிராண்ட்ஸ்லேருந்து வந்த அமௌண்ட்டு, ரிசிப்ட்ஸு, மினிட்ஸு அந்த மாதிரி சில சர்டிஃபிகேட் அப்டெயின் பண்ணது, இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம இதையும் வந்து வவுச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் என்ன இருக்குது அப்படின்னா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஸோ டோன்ட் கெட் பேனிக், இட்ஸ் சிம்பிள் திங். ஓகே ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஓகே. So we will see the next type of entity. Okay, until then, this is Shweta signing off. Thank you.